முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்பகல் 3:30 மணியளவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்கவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதற்காக காவல்துறை சார்பில் ரூட் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு முதலமைச்சர் எங்கேனும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக சாலை முழுவதுமாக சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக காவல்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகே முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தில் அந்த இடத்திற்கு செல்வார். அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாகவே சென்று அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி தெரிவித்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் பெரியார் திடலுக்கு சென்று திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார். அதன் அடிப்படையிலேயே இன்று பிற்பகல் பொறுத்தவரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். எனவே மரியாதை நிமித்தமாகவே முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அரசியலில் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரை சந்தித்து அவர் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை முடிந்தவுடன் இங்கிருந்து நேரடியாக சித்தரஞ்சன் சாலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்பகல் 3:30 மணியளவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்கவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதற்காக காவல்துறை சார்பில் ரூட் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு முதலமைச்சர் எங்கேனும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக சாலை முழுவதுமாக சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக காவல்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகே முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தில் அந்த இடத்திற்கு செல்வார். அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாகவே சென்று அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி தெரிவித்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் பெரியார் திடலுக்கு சென்று திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார். அதன் அடிப்படையிலேயே இன்று பிற்பகல் பொறுத்தவரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். எனவே மரியாதை நிமித்தமாகவே முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அரசியலில் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரை சந்தித்து அவர் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினையும்
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த பயணத்திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை முடிந்தவுடன் இங்கிருந்து நேரடியாக சித்தரஞ்சன் சாலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.